கடந்த ஆண்டு இயக்குனர் சாந்தகுமார் டைரக்ஷன்ல அர்ஜுன் தாஸ் நடித்து வெளியான திரைப்படம் தான் ரசவாதி. இந்த படத்துக்கு நல்ல விமர்சனங்கள் கிடைத்த அளவுக்கு வசூல் ரீதியாக பெரிய அளவுல வெற்றி படமாக இது அமையல. இப்ப இந்த படத்துக்காக அர்ஜுன் தாஸுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவித்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படம் வந்தது நிறைய பேருக்கு தெரியாது. ரீசன் அப்படின்னா இந்த படத்தை பெருசா ப்ரோமோட் பண்ணல. படம் பார்த்த ரசிகர்கள் ஓடிடில பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு வைட் ஆடியன்ஸ் இந்த படம் ரீச் ஆகல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த படத்துக்காக அர்ஜுன் தாஸ் சத்தமே இல்லாம 3 விருதுகளை வாங்கியிருக்காரு. அதான் இந்த விருதோட சேர்த்து 3 விருதுகளை வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இது குறித்த செய்தியை அவரது எக்ஸ் தளத்துல பகிர்ந்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் சாந்தகுமார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரசவாதி திரைப்படத்துல சதாசிவம் பாத்திரத்துக்காக தாதா சாஹேப் பால்கே திரைப்பட விழால சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றிருக்காரு நடிகர் அர்ஜுன் தாஸ். தாதா சாஹேப் பால்கே திரைப்பட விழா 2025ல பதிவு செய்யப்பட்ட 700க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல இருந்து ரசவாதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சோ ரசவாதி படத்துக்காக 3வது விருது பெறும் அர்ஜுன் தாஸுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அவர் பதிவிட்டிருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ரசவாதி படத்தோட சவுண்ட் இன்ஜினியர் தபாஸ் நாயக் அப்படின்றவர் 9 உலக திரைப்படங்களை தாண்டி சிறந்த சவுண்ட் டிசைனுக்கான விருதையும் பெற்றிருக்காரு இந்த படத்துக்காக அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 5 பிரிவுகள்ல இந்த ரசவாதி திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ இந்த படம் சத்தமே இல்லாம இத்தனை விருதுகளை வாங்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாந்தகுமாருடைய மகாமுனி திரைப்படத்துக்கு விருதுகள் கிடைச்சிருந்துச்சு. சோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அண்டர்ரேட்டடான ஒரு டைரக்டர் இவரு. எப்பவுமே இவருடைய திரைப்படங்களுக்கு தியேட்டர்ஸ்ல பெருசா வரவேற்பு கிடைக்காது. ஓடிடி ரிலீஸ் அல்லது டிவில பார்த்துட்டு தான் இந்த படத்தை ஆக ஓகோன்னு சொல்லி புகழ்வாங்க. சரி, இனிமேலாவது இவருடைய திரைப்படங்களுக்கு ஸ்ட்ரைட்டா தியேட்டர்ஸ்ல நல்ல வரவேற்பு கிடைக்க போதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.